ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக இந்த ஸ்வீட் ரெசிபியை பண்ணிடலாம். ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான தேங்காய் பால் கிடைக்கிற மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. பால் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு பால் வந்து 3/4 கப் வர வரைக்கும் எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 4 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கரையும் முட்டையும் சேர்ந்து நல்லா சர்க்கரை வந்து கரைஞ்சிருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்டியோ இல்லை விஸ்கோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இருக்கட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டை கூட முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி கேக் மோல்டோ இல்லை சில்வர் பவுலோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக வெந்து வந்துடும். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சிங்கை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சிங் சேர்த்துருக்க பவுல் வந்து 3/4 வாசி அளவுக்கு நம்ம மிக்சிங் இருக்கணும். ரொம்ப ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க. வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் கேப் வேணும். 3/4 வாசி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இருக்கட்டும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உள்ளார வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கலாங்க. இதை வந்து நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட செய்யலாம். அதுக்கப்புறமா நம்ம மிக்சிங் உள்ளார வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. மிக்சிங் வந்து மூடி வைக்க வேணாங்க. மூடி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. இந்த மாதிரி ஓப்பனாக வச்சிட்டோம் அப்படின்னா 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆறட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை பீஸ் போட்டு சர்வ் பண்ணிடலாம். வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ பீஸ் போட்டுட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.